இந்த அதிரசத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 3/4 கப் பச்சரிசி, அதுக்கு 1/4 கப் கோதுமை மாவு, பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் சுக்கு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, வெல்லத்தை பொடி பண்ண வெல்லத்தை போட்டு இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டணும். ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி ரெண்டும் நம்ம சேர்த்து அரிசி மாவும் கோதுமை மாவும் ரெடி ஆயாச்சு. நம்ம அதிரசம் சுட வேண்டியது தான். ரொம்பவும் தடியாக வேண்டாம், உள்ள வேகாது. இந்த தட்டின அதிரசத்தை உள்ள நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம அதிரசம் இப்போ ரெடி ஆயாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாச்சு சமையல். நான் உங்கள் பிரியா மலர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அதிரசம் தான். ஏன்னா தீபாவளி வந்தாச்சு. ஸோ அதிரசம்ன்றது ஒரு மெயின் ஸ்வீட் தீபாவளிக்கு. பட் எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பாகு எடுக்கணும், அது கரெக்டான பதத்தில் வரணும், இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அதிரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 3/4 கப் பச்சரிசி, அதாவது ஈரப்பதத்தோடு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியை ஊற வச்சுட்டு காய வச்சு கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு ஜலிச்சு வச்சுக்கணும். அது 3/4 கப். அதுக்கு 1/4 கப் கோதுமை மாவு, அதாவது எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/4 கப் கோதுமை மாவு. ஸோ 1/4 கப் கோதுமை, 3/4 கப் அரிசி மாவு சேர்த்தா 1 கப் வரணும். அதுக்கு 3/4 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே பொடி பண்ணி கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தை வாங்கி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் சுக்கு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக நெய். தண்ணி 1/4 டம்ளர் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பாகு எடுக்க போகிறது இல்லை, வெல்லம் கொதிச்சா மட்டும் போதும். நம்ம இதை ரெசிபி செய்யும் போது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ ஒரு பேனில் இந்த வெல்லத்தை பொடி பண்ண வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சொன்ன மாதிரி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போதும், நிறைய வேண்டாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் கரையணும். வெல்லம் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரணும். கட்டி வெல்லமாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி தூள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டணும். இதில் எதுவுமே எந்த தூசி எதுவுமே இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வெல்லம் நான் இப்படியே எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வருது. கட்டி இல்லாமல் கரையிறது போதும், அவ்வளவே தான். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி இது ரெண்டும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் டெப்த் இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஏலக்காய் பொடி சேர்த்ததுனால இதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த சிம்மில் இருக்கட்டும். இது ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் அரிசி மாவும் கோதுமை மாவும் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டைமில் இந்த பாத்திரத்தை விட்டு இன்னொரு கிண்ணத்துக்கு நம்ம மாற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா சூடு ரொம்ப இருந்தாலும் அப்படியே இருக்கலாயிடும். மாற்றிட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹீட் இல்லாமல் நல்ல மாவு பதம் இருக்கும். பாருங்கள், கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ரெடி ஆயாச்சு. நம்ம அதிரசம் சுட வேண்டியது தான். சரி, இப்படியே இந்த பாத்திரத்துலேயே இருக்கட்டும்.
வாழை இலையில கொஞ்சமாக எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணிக்கலாம். வாழை இலை கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு பாலித்தீன் கவரோ இல்லைன்னா பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா உருட்டிட்டு வச்சு ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம். ரொம்பவும் தடியாக வேண்டாம், உள்ளே வேகாது. ரொம்ப மெலிசாக இருந்தாலும் கிறிஸ்பாக வரும். ஸோ ஓரளவுக்கு தடவிக்கோங்க. ஸோ இதை தட்டிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை குக் பண்ணணும். ஏன்னா வெளியில் மட்டும் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே மாவாக இருக்கும். உள்ளே வேகணும்னா நல்லா சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இந்த தட்டின அதிரசத்தை இது உள்ள நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பபிளாகி வரும். ஃப்ரை ஆகட்டும். 2 பக்கமுமே நல்லா குக் ஆகணும். சிம்மில் வச்சே இதை செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா வெளியில் மட்டும் ப்ரௌன் ஆகும், உள்ளே மாவாகவே இருக்கும். அதிரசத்தோட கலர் நம்ம போடுற வெல்லத்தை பொறுத்து இருக்கு. நீங்கள் பாகு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அப்படி நார்மல் வெல்லம்னா ஒரு லைட் கலர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெல்லத்தை பொறுத்து தான் அதிரசத்தோட கலரு. இது வடை மாதிரி உள்ள நல்லா எண்ணெய் இருக்கும். ஸோ நல்லா வெந்த பிறகு ஒரு 2 கரண்டி கொடுத்து ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு அதிரசம் ரெடி ஆகிடும். பொறுமையாக குக் பண்ணுங்க. நீங்கள் இனிஷியலாக செய்யும் போது ஒரு அதிரசமாக செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பழகின பிறகு ஒரு அதிரசம் போட்டு அதை வெந்ததுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொரு அதிரசத்தையே கூட சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா எக்ஸஸ் ஆயில் நம்மளுக்கு இந்த கடாயிலேயே. நம்ம அதிரசம் இப்போ ரெடி ஆயாச்சு. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதிரசம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி தீபாவளி.